தேசிய கல்விக் கொள்கை மூலமாக எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். தமிழ்நாட்டில் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தல். NEP is not recommending imposition of any language on the respective students of the state. That means in no way NEP is recommending imposition of Hindi in Tamil Nadu. This misinformation, this falsehood should not be spread from the responsible persons. PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாடு ஏற்காததால் 5000 கோடி ரூபாயை இழந்துவிட்டதாக தர்மேந்திர பிரதான் புகார். புதிய கல்விக் கொள்கையை அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிப்பதாக, தமிழக மாணவர்களின் வாய்ப்புகள் பறிப்போவதாகவும் குற்றச்சாட்டு. கல்வியில் அரசியல் செய்வது நீங்களா நாங்களா என்று தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தாம் இருக்கும் வரை தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு வராது என்றும் கடலூர் விழாவில் திட்டவட்டம். கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? நான் இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது. தமிழ்நாட்டிடமிருந்து மத்திய அரசு பெறக்கூடிய வரியை தர முடியாது என்று சொல்ல ஒரு நொடி போதும். கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. CBSE பள்ளிகளை தொடங்க இனி மாநில அரசின் அனுமதி தேவையில்லை. விதிகளில் மாற்றம் செய்ய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனுமதி. தமிழ்நாடு வழியாக செல்லக்கூடிய 13 விரைவு ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் குறைக்கப்பட்டதாக வெளியான செய்தி. தெற்கு ரயில்வே மறுப்பு. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி வெடித்ததில் படுகாயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் மரணம். தமிழ்நாட்டில் வரக்கூடிய 27ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரு மசோதா மீதான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த மசோதா செயலிழந்து விட்டதாக அர்த்தம். காலாவதியான மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பில் மனு. இந்த ஆண்டு மக்கள் நீதி மய்யத்தின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்பதை தன் அனுபவத்தில் தெரிந்து கொண்டதாகவும் கமல்ஹாசன் பேச்சு. என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. மிரட்டல் காரணமாகவே சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளார். சீமான் வற்புறுத்தியதால் 6-7 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்ததாகவும் உயர்நீதிமன்ற நீதிபதி அளித்த உத்தரவில் தகவல். தஞ்சாவூரில் வணிக வளாகம் முன்பாக குப்பையை கொட்டி 5 லட்சம் ரூபாய் வரி வசூலித்த மாநகராட்சி. 42 லட்சம் ரூபாய் பாக்கி இருந்ததால் நூதன நடவடிக்கை. கொடைக்கானலில் கடுமையாக மோதிக்கொண்ட காட்டெருமைகள். பேருந்து பணிமனை நுழைவு வாயிலில் இரும்பு கதவை இடித்து தள்ளியதால் அச்சமடைந்த மக்கள். இந்திரன் படத்தின் கதை திருடப்பட்டது இல்லை என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருப்பதாக இயக்குநர் சங்கர் விளக்கம். அமலாக்கத்துறை முடக்கிய சொத்துக்களை விடுவிக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. 18 பேர் இறந்த டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசல் தொடர்பான வீடியோக்களை நீக்க எக்ஸ் தளத்திற்கு ரயில்வே அறிவுறுத்தல். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நெருக்கடியை உருவாக்குவதாக குற்றச்சாட்டு. இலங்கையின் தேசிய வனவிலங்கு சரணாலயத்தின் அருகே யானைகள் மீது ரயில் மோதல். 4 குட்டிகள் உட்பட 6 யானைகள் உடல் நசுங்கி உயிரிழந்த பரிதாபம். அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் பதவியேற்பு. பகவத்கீதை மீது சத்தியம் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்.
சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. எந்த மொழியையும் யார் மீதும் திணிப்பது தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் அல்ல என்று தெரிவித்திருக்கூடிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் PM ஸ்ரீ திட்டத்தை எதிர்ப்பதால் தமிழ்நாடு அரசு 5000 கோடி ரூபாயை இழப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதியை விடுவிக்கச் செய்ய தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதிலளித்து மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் மாநில அரசுகள் அரசியலை கடந்து மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பழமையான தமிழ் மொழியை மத்திய அரசு நாட்டின் பொக்கிஷமாகவே கருதுவதாக தெரிவித்துள்ள தர்மேந்திர பிரதான், நாட்டின் பன்மொழி பாரம்பரியத்தை மதிப்பதுதான் தேசிய கல்விக் கொள்கையின் பிரதான எண்ணம் என்றும் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் தங்களின் தாய்மொழியிலேயே தரமான கல்வியை பெற இந்த கொள்கை வழிவகுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டுகளாக பின்பற்றி வரும் கல்வி முறையால் தாய்மொழியில் கல்வி கற்பதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ் மட்டுமின்றி இந்திய மொழிகளில் கல்வி கற்பிப்பதை பலப்படுத்துவதுதான் தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே குறுகிய பார்வையோடு இதனை மாநில அரசு அணுகக்கூடாது என மத்திய அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதம் கூட்டாட்சி தத்துவத்தை மறுக்கும் வகையில் இருந்ததாகவும் எந்த மொழியையும் திணிக்க வேண்டும் என தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். NEP is not recommending imposition of any language on the respective students of the state. That means in no way NEP is recommending imposition of Hindi in Tamil Nadu. PM ஸ்ரீ திட்டத்தை எதிர்ப்பதால் தமிழ்நாடு அரசு 5000 கோடி ரூபாயை இழப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். Samagra Shiksha and PM Shri, these are the two integral components of implementation of NEP. Tamil Nadu is losing around 5,000 crore rupees, not only 2,500, by not implementing PM Shri schools. பாஜக ஆட்சியில் அல்லாத பல மாநிலங்களில் கூட தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அதனை ஏற்க வலியுறுத்துவதாகவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். கல்வியில் அரசியல் செய்வது நீங்களா நாங்களா என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாம் இருக்கும் வரை தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான திட்டங்களை செயல்படுத்த முடியாது என்றும் சூளுரைத்துள்ளார். கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா? கல்விக் கொள்கை என்ற பேர்ல இந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா? தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைத்த பதில்தான் இது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கான நிதி விடுவிக்கப்படும் என மத்திய அரசு கூறி வரும் நிலையில் தமிழ்நாடு முன்னேறுவதை தடுக்கிறது என கடலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார்.